வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 3ஆம் அத்தியாயம் அரசும் மதமும். அதில் கீதை காட்டும் தர்ம சக்கரம். உண்மை யாதாயினும் நாம் அவனை மறந்துவிட்டாலும் நம்மை மறவாத கருணையுடன் பகவானே தான் தனது தர்ம சக்கரத்தை நமது கொடிக்கு நடுநாயகமாக இடம்பெறச் செய்து இதன் மூலம் இன்றைய கொள்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அனுபவத்தால் படிப்பினை பெற்றேனும் இக்கொள்கையை கைவிட்டு இந்நாட்டுக்கே பிரத்யேகமாக உரிய மரபு வழியில்தான் நம் நாடு சென்று உலகின் ஏனைய நாடுகளுக்கு ஒரு நல்ல மாற்றாகவும் மாற்று மருந்தாகவும் புகழ் கொள்ளுமென நன்னம்பிக்கை ஊட்டுகிறார் என்றே நாம் கொள்கிறோம். இதற்கு காரணம் இதே தர்ம சக்கர பிரவர்த்தன கருத்தை இதே சொற்றொடரால் அப்பரமத ஸ்தாபகருக்கு பல்லாயிரம் ஆண்டு முன்பே சக்கர கரத்தனான கிருஷ்ண பகவான் சனாதன தர்மத்தின் முக்கியமான ஆதார நூல்களிலொன்றான கீதையில் கூறியிருப்பதுதான். அப்புனித நூலில் 3:16 ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், இவ்வாறு சுழன்று வரும் சக்கரம் என்றே மாந்தரின் உயரிய வாழ்க்கைக்கு தாம் அளித்துள்ள ஒழுங்கு அமைப்பான தர்மத்தை சக்கர வடிவாக பகவான் கூறியுள்ளார். இவ்வாறு என்பது எவ்வாறு என்பதையும் சுருங்க கூறி விளங்க வைக்கிறார். உயர் வாழ்வின் அமைப்புக்கு மைய இருசாக உள்ள தர்மம் என்பது காரணம், விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று தொடர்ச்சியாக பல அம்சங்கள் கொண்ட ஒரு வெளி வட்டத்தின் சீரான சுழற்சியாகவே பரிணமிப்பதால் சக்கரமாக ஓமிக்கப்படுகிறதென அங்கு காட்டுகிறார். அத்தொடரை மானுடன் என்ற இறுதி விளைவில் ஆரம்பித்து யாவற்றுக்கும் ஆதி காரணமாம் பரம்பொருளுடன் முடிக்கிறார். ஒன்றையொன்று பற்றி செல்லும் 6 அங்கங்கள் கொண்டது அத்தொடர். அது யாது? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து தர்ம சக்கரம் சுழலும் தொடர்பாதை. தியாகமே அதன் சாரம். அன்னத்திலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்று பகவான் இத்தொடரை ஆரம்பிக்கிறார். இவ்வண்ணம் என்பது யாது? அதற்கு எதனால் இம்முக்கியத்துவம் என பார்ப்போம். தன்னலம் பாராது பிறர்க்கென உடைமைகளை ஆக்கும் தியாகமே சனாதன வேத தர்மம் வகுத்தளிக்கும் நமது வாழ்க்கை தர்மம். அத்தியாகமே யாகம் எனப்படுகிறது. யாகம் என்பது எல்லா சிறந்த வஸ்துக்களையும் தனக்கென்றில்லாமல் தியாகமாக அக்னியில் அர்ப்பணித்து அத்தி கடவுளின் மூலம் அவை உலக பேரரசனான ஈசனின் அதிகாரிகளாக அவ்வுலகை பரிபாலிக்கும் தேவர்களை சென்றடைந்து அதற்கு பிரதியாக அவர்கள் ஜீவகுலம் முழுதற்கும் மேன்மை பொருந்திய இன்ப வாழ்வுக்கான சகலத்தையும் அருளுமாறு செய்ய உதவும் வைதீகச் சடங்கே. மேனாற்றினரும் யாகம், அதன் அடிப்படையான தியாகம் ஆகிய இவ்விரண்டையும் சாக்ரிஃபைஸ் என்றே கூறுவது கவனத்திற்குரியது. இத்தியாக தர்மத்தை புரியவும் நாம் உயிரை காத்துக்கொண்டு வாழ்ந்தால்தான் முடியுமாதலின் பிறர் கழிப்பதை முக்கியமாக கொண்டு அதற்கு எஞ்சியதை அத்தியாவசிய சுக நுகர்ச்சிக்கு நாமும் ஏற்பதாக வெகு சிக்கன வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவ்வாறு எஞ்சியதை தேவர் உண்டு மிகுதி வைத்த பிரசாதம் என்ற புனித எண்ணத்துடன் ஏற்று புனித வாழ்வு வாழ வேண்டும். இதுவே வேத தர்ம விதி. உதாரணம், உபனிஷத வரிசையில் முதலிடம் பெறும் ஈசத்தின் முதல் மந்திரமே. சொந்த நுகர்ச்சியால் ஒரு பொருளிலிருந்து மனிதன் நிறை பயனை பெறவியலாது. பிறருக்கு தியாகம் செய்தே தியாகம் செய்த பொருளிலிருந்து பெறக்கூடிய நிறை பயனை அடைவாயாக என்ற கருத்தினை கூறி அதில் மாந்தரை செயற்பட தூண்டும் ஒப்பற்ற மந்திரம். இவ்வாறு ஈத்துவப்பதில் ஈந்து உவப்பதில் அன்னம் வழங்குதலே முதலிடம் பெறுகிறது. ஏனெனில் அன்னத்தினால்தானே உயிர்கள் உண்டாகி வளர்கின்றன. இதுவே கீதையில் பகவான் கூறும் காரண விளைவு தொடர்ச்சியில் அன்னத்திலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்ற வாசகமாக முதலிடம் பெறுகிறது. அவ்வண்ணம் எதிலிருந்து உண்டாகின்றது? மழையினால். மழை பெய்து பயிர் பச்சை வளர்வதால். மழையிலிருந்து அன்னம் என்று பகவான்
தொடர் சங்கிலியில் இரண்டாவது இணைப்பை கோக்கிறார். மழை எதிலிருந்து உண்டாகிறது? முன்னரே கூறியவாறு சர்வலோக சக்கரவர்த்தியாம் ஈசனின் ஆజ్ఞைப்படி செயலாற்றும் அதிகாரிகளான இயற்கை சக்திகள் என நாம் கருதுகின்ற தேவர்களுக்கு உலக மாந்தரின் நலன் கருதியே நாம் உடைமைகளை தீயிலிட்டு கடவுள் மூலம் சேர்ப்பிக்கும் தியாகமாம் யாகச் சடங்கினால் அவர்கள் பிரீத்தியுறுகிறார்கள். அதற்கு பிரதியாகவே உலகுக்கு அவர்கள் பலவித நலன்கள் புரிவதில் முக்கியமாக உயிரளிக்கும் உணவுக்கானவற்றை உற்பத்தி செய்ய உதவி புரியும் மழையை பொழிகின்றனர். யாகத்திலிருந்து மழை என்பது தொடர் வரிசையில் மூன்றாவது அம்சம். யாகம் எதிலிருந்து உண்டாயிற்று? தியாகம் என்ற உள்ள கருத்தை மந்திர சக்தியுடன் கூடிய யாகம் முதலிய கர்மங்களாக ஆக்கியதால்தான். கர்மத்திலிருந்து யாகம் என்பதே தொடரில் நான்காவது அம்சம். மந்திர மகிமையால் வடிவு பெற்ற அக்கர்மங்கள் எதிலிருந்து உண்டாயினவெனில் வேதத்திலிருந்தே. வேதத்திலிருந்து கர்மம் என்று ஐந்தாவது அம்சமாக பகவான் தொடர் சங்கிலியில் கோக்கிறார். அவ்வேதம் எதிலிருந்து உண்டாயிற்று? உண்டாவது அழிவது என்பதின்றி என்றுமுள்ள வேதம் பரமாத்மாவின் மூச்சாக அவருடனேயே பிரிவரச் சேர்ந்திருப்பது. இதனை பகவான் ஆறாவது அங்கமாக பரமாத்மாவிலிருந்து வேதம் என கூறி ஆதி மூல காரணத்துடன் காரணம் விளைவு என்ற தத்துவத் தொடரை பூர்த்தி செய்கிறார். ஆயினும் உபதேசத்தை பின்னரும் தொடர்ந்து மானுடனை பொறுத்த மட்டில் அவ்வேதம் நிலை கொள்வது அவனது தியாகத்திற்கு காரிய உருவமாக உள்ள யாகத்திலேயே என்று சொல்கிறார். தனக்கென வாழாது பிறருக்குரியாளராக நமது உடைமைகளை சுருக்கி வாழ்வதே நமக்காக பகவான் விதித்த தர்மம் என்று இங்கு தெளிகிறோம். 6 அங்கங்களில் மூன்றாவதாக உள்ள தியாக யாகத்தையே முடிவிலும் அவர் திரும்ப கூறியிருப்பதிலிருந்து இது ஐயமர தெளிவாகத்தானே செய்கிறது. இத்தர்ம சக்கர முறைப்பாட்டை மீறி சொந்த அனுபவத்திற்காகவே வாழ்பவர் ஆயுள் முழுதும் பாபத்தையே சம்பாதித்து வாணாளை வீணாளாக்கி முடித்தவராவர் என்று எச்சரிக்கையும் விடுக்கின்றார். தமிழ் மறையாம் திருக்குறளின் ஆரம்ப அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் அறவாழி அற தர்ம ஆழி சக்கரம் அந்தணன் என கூறப்படும் தர்ம சக்கரம் தாங்கிய பகவானேதான் இன்றில்லாவிடினும் சமீப எதிர்காலத்திலேனும் நம் கண்களை திறந்து வைத்து நாம் வீணராகாது அவனது உபதேசப்படி சொந்த உடைமை பெருக்கத்தை விடுத்து உலகுக்கு உதவி செய்யவே வாழும் தியாக தர்மத்தை மேற்கொள்ள அருள் புரிய வேண்டும். நமக்கு கிடைத்துள்ள அரசியல் சுதந்திரம் இவ்வாறு அவர் அருளால் நமது தேசத்திற்கே உரிய ஸ்வதந்திரமாகி அரிய பயன்களாகிய அறத்தையும் அறவாழ்வின் தேவைக்கேற்ற அத்தியாவசிய பொருளையும் அறத்துக்கு மாறுபடாத பயன்களை தரும் இன்பத்தையும் பேரின்பமான வீட்டையும் அளிக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து நாடு தனி மனிதர் இரண்டின் சுதந்திரத்திற்காகவும் பிரார்த்தனை வாழ்த்து. வெகு காலமாக நாடு சுதந்திரத்திற்காக பாடுபட்டுள்ளது. கடவுளர்களாலும் மகான்கள் ஆசியினாலும் மக்களின் ஒப்பற்ற தியாகத்தினாலும் கிடைத்த இந்த சுதந்திரத்தினால் நமது நாடு செழித்தோங்கி பஞ்சம் விலகி தேச மக்கள் சமூக சச்சரவுகள் வகுப்பு சச்சரவுகள் எதுவும் அறவேயின்றி ஒற்றுமையுடன் அன்பு கொண்டு ஒரே சமுதாயமாக ஒட்டி வாழ அருள் பொழிய வேண்டுமென எங்கும் நிறைந்த கடவுளை பிரார்த்திப்போமாக. நம் நாடு சுதந்திரம் அடைந்ததை ஒட்டி நாமும் தனிப்பட்ட முறையில் சுதந்திரம் அடைய முற்பட வேண்டும். நம்மை நாம் முற்றிலும் அறிந்து கொண்டால்தான் நாம் சுதந்திரம் அடைந்தவர்களாவோம். இந்நிலைக்கு மாறாக தற்போது நமது மனமோ இந்திரியங்களோ நமக்கு வசப்படவில்லை. ஆசையையும் கோபத்தையும் நம்மால் அடக்க முடியவில்லை. இவை இரண்டுமே நம்மை எப்பொழுதும் துன்புறுத்தி வருகின்றன. எந்த பொருளை எவ்வளவு அடைந்த போதிலும் போதும் எனும் மன நிம்மதி நமக்கு ஏற்படுவதில்லை. உலகத் துயரம் நம்மை விட்டபாடில்லை.
சிறு துயரத்தை கண்டுவிட்டாலும் மனம் கழங்கத்தான் செய்கிறது. இதனின்றும் கரையேற வழி என்ன? நமது மனம் நமக்கு வசமாக வேண்டும். எவ்வளவோ காலமாக தன் இஷ்டப்படி எல்லாமே தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த இந்த மனத்தை தன்னுள் அடக்க சிறிது சிறிதாகவேனும் முயற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். மனம் அடங்கிவிட்டால் நமக்கு வேறொன்றும் தேவையில்லை. அதுதான் நாம் பெற வேண்டிய பூரண சுதந்திரமாகும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது மனதை சாந்தமாக வைத்துக்கொண்டு வேறு நினைவுகளை மனதில் செலுத்தாமல் கடவுளது தியானத்தில் அமர வேண்டும். வேறு நினைவுகள் இல்லாமல் தியானம் செய்வதால் நாளடைவில் புத்தியானது தெளிவடையும். ஆசையும் கோபத்தையும் அடக்குவதற்கு இது ஒரு சாதனமாகும். இவ்வித சாதனையை படிப்படியாக மேற்கொண்டவனுக்கு சீக்கிரமாக ஆத்ம ஞானம் உண்டாகும். குறைவில்லாத அந்த ஞானத்தை பெறுபவன்தான் உண்மையான சுதந்திரனாகிறான். பிற ஸ்திரீகளை தாயார்களாக மதிக்க வேண்டும். பிற உயிரை தன்னுயிர் போல் மதிக்க வேண்டும். உயிர் போவதாய் இருந்தாலும் உண்மையே பேச வேண்டும். சமூக சச்சரவுகள், வகுப்பு சச்சரவுகள் செய்வதை அறவே ஒழிக்க வேண்டும். எல்லாரிடமும் சம அன்பு கொண்டு ஒழுக வேண்டும். மக்களெல்லாம் சுகமாக வாழ வேண்டுமென ஒவ்வொருவனும் நினைக்க வேண்டும். ஒவ்வொருவனும் தனது அறிவு வளர்ச்சிக்கும் ஆத்ம முன்னேற்றத்திற்கும் பாடுபட வேண்டும். இவற்றுக்கெல்லாம் புத்தியும் சக்தியும் தருமாறு கடவுளை பிரார்த்திக்க வேண்டும். பண்டைய பாரதம் போலவே இன்றைய சுதந்திர பாரதமும் உயரிய தியாக லட்சியத்தால் உலகுக்கே வழிகாட்டியாக திகழ வேண்டுமென பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரிய வாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. மகா பெரிய வாச்சரணம்.